ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய் சாரோட அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் கடந்த சனிக்கிழமை அன்று கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் துரதிருஷ்டவசமாக, அதாவது கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. ஸோ இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, ஸோ இந்தியா முழுக்க ஒரு பெரிய துரதிருஷ்டவசமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சி சார்பாகவும் நடத்தப்பட்ட பிரச்சாரத்திலேயோ இல்லை கூட்டத்திலேயோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. இத்தனை பேர் பலியானது கிடையாது. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி பல பேரும் பலவிதமாக தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களுக்கு பகிர்ந்துட்டு இருக்க நிலையில், ஸோ பிரபல இயக்குனரான கரு பழனியப்பன் விஜய்க்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஸோ விஜய் வெளியிட்ட வீடியோவை பார்த்து தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அதாவது சம்பவம் நடந்து 4 நாள் கழிச்சு சிஎம் சார் என்ன பழி வாங்கினேன்னா என் மேலே கையை வைங்க, என்னுடைய தொண்டர்கள் மேலேயோ ரசிகர்கள் மேலேயோ கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த வீடியோ அடுத்த நாளே வெளியிட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது எஃப்ஐஆரில் தன்னுடைய பேர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா, அதாவது உங்கள் கட்சியோட புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், ஸோ இவங்களாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஸோ முதல்ல அவங்கள வெளியே வர சொல்லுங்கள். ஸோ ஏன் இப்படி பயந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நீங்கள் பனையூர்லேயே தான் இருக்கிறீங்க, அங்கேயே சாப்பிட்றீங்க, அங்கேயே தூங்குறீங்க, எல்லா வேலையும் அங்கேயே தான் நடக்குது. ஸோ தமிழ்நாடு ரொம்ப பெருசு. முதல்ல நீங்கள் பனையூர்லேருந்து வெளியே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் கடைசி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் ஸோ படத்துலலாம் ஹீரோ. ஸோ அவர் ஒரு நல்ல தலைவனாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அவர் ஒரு அன்ஃபிட்டு. ஸோ ஒரு கட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சிக்கு ஒரு தலைவனாக அவர் இருக்கிறது ரொம்ப அன்ஃபிட் அப்படிங்கிற மாதிரியும் தன்னுடைய கருத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த கருத்தை பல பேர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் விஜய் ரசிகர்கள் மற்றும் அவரோட தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் கமெண்ட்